வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை. குறிஞ்சி நகர் பகுதியில் ஹைமாஸ் விளக்கு அமைக்கும் பணி. சிறுமி படுகொலையை கண்டித்து இளைஞர் மாணவர் அமைப்புகள் போராட்டம். காவல்துறையினருடன் மோதல் தள்ளுமுள்ளு. மாணவர்களுக்கு கஞ்சா விற்க முயற்சி. சிறுவன் உட்பட 3 பேர் கைது. துணைநிலை ஆளுநர் உயிருக்கு ஆபத்து. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் குடும்ப தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பயனாளிகளுக்கு வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள், அரசு வழங்கும் உதவித்தொகைகளை சட்டமன்ற உறுப்பினர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கையாக வைத்து உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணைகள் ஒவ்வொன்றாக பயனாளிகளுக்கு பெற்று தந்து வருகிறார். அந்த வகையில் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை ஆணை மற்றும் மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரில் துவங்கப்பட்ட குடும்ப தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் 30,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்ன 4 படம் ஓகே புனிதா வா வா காமாட்சி அண்ணா விஜய் அந்த ஸ்கிரீன் ஓகேண்ணா அது ஓகே நீங்க ஓகே 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 उषा जनार्दन, सेल्वी प्रकाश, ओके सेल्वी प्रकाश, सेल्वी प्रकाश, ओके ना स्वामीनाथन, ओके स्वामीनाथन, इங்கே பாருங்க सुमति आनंदन, ओके இங்கே பாருங்க सुमति आनंदन, ஓகே சப் ஜூனியர் யோகா மற்றும் சப் ஜூனியர் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளியின் இயக்குனர் தனத்யாகு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2023-2024 ஆண்டிற்கான வட்டம் 1 சார்பாக நடைபெற்ற சப் ஜூனியர் ஆடவர் யோகா போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் யோகேஷ், பிரதீப், 8ஆம் வகுப்பு மாணவர் அரவிந்த் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் சுசீந்திரன், ஜெய் ஆகாஷ் ஆகியோர்
இரண்டாம் இடம் பெற்று பரிசுகளை வென்றனர். மேலும் புதுச்சேரி 2023-2024 ஆண்டிற்கான வட்டம் 1 சார்பாக நடைபெற்ற சப் ஜூனியர் பெண்கள் சதுரங்க போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவி ஹன்ஷிகா மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் அக்ஷயா, வனிதா ஸ்ரீ ஆகியோர் 3ஆம் இடத்தை பெற்று பரிசுகளை வென்றனர். இவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஆல்பா பள்ளி கல்வி குழுமத்தின் இயக்குனர் தனத்யாகு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பூங்கொத்து கொடுத்து ஆல்பா பள்ளி கல்வி குழுமத்தின் இயக்குனர் தனத்யாகு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். One in yoga. Yes. குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக குறிஞ்சி நகர் பகுதியில் ஹைமாஸ் விளக்கு அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அரசிடம் முன்வைத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் குறிஞ்சி நகர் மணமகிழ் மன்றம் பூங்காவில் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இரவு நேரங்களில் சமூக விரோத செயலில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து உழவர்கரை நகராட்சி மூலம் அப்பகுதியில் ஹைமாஸ் விளக்கு அமைக்க கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 3,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஹைமாஸ் விளக்கு அமைக்கும் பணி துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர், துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மக்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதியை சேர்ந்த நல்வாழ்வு சங்கத்தினர் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். கல்லுதான் உடையுது. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. தண்ணி கழுவி ஓகேண்ணா. ஓகே. சார் ஓகே. இங்க இருக்கு. ரொம்ப சின்சியரா வேலை பார்க்க ஒரு நிமிஷம் கூட மாட்டாரு. காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் துணைநிலை ஆளுநரிடம் புகார் வழங்கினார். காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்
நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு மிரட்டுவதாக துணைநிலை ஆளுநர், சபாநாயகர் மற்றும் காவல்துறை தலைவரிடம் புகார் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தொகுதி செயலாளர் காமராஜ், காலாப்பட்டு மீனவர் பகுதியில் மீன் இறக்குதளம் அமைப்பதற்காக முதலமைச்சர் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதனை அமைத்த பிறகு மீன் இறக்குதளம் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறினோம். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்களை மிரட்டும் விதமாக பேசினார். இதனை கண்டித்து நாங்கள் தற்போது துணைநிலை ஆளுநர், சபாநாயகர் மற்றும் காவல்துறை தலைவரிடம் புகார் வழங்கினோம் என்று தெரிவித்தார். மக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் தெரியல. சரி என்ன ஏதுன்னு போய் கேட்கும்போது இது போல் இதுக்கு அடிக்கல் நாட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு இந்த இடத்துல இது இப்போதைக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையான தூண்டில் வளைவு அமைத்து கொடுங்க. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகீர் தகவலை தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு சிலர் உருவாக்கி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். குழந்தை ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் கூட மலரஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் அஞ்சலி செலுத்த சென்றார் என்று தெரிவித்த அன்பழகன், ஆனால் ஆளுநரின் உயிருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு அச்ச உணர்வை ஏற்படுத்தி உள்ளனர் என குற்றம் சாட்டினார். ஆளுநர் சென்றபோது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் கையில் எந்தெந்த பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த பொருட்களை கொண்டு ஆளுநரின் காரின் மீது வீசியுள்ளனர் என்றும், ஆளுநர் தமிழிசை காரில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் கையால் காரின் கண்ணாடியை அடித்ததும், காரின் எதிரில் தரையில் படுத்தும், தரையில் அமர்ந்தும் ஆளுநருக்கு எதிராக அநாகரிகமான வார்த்தைகளால் அவமானப்படுத்தியுள்ளனர் என தெரிவித்தார். ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார் என்றும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காவல்துறையினர் குறிப்பிடப்படாத சில இடங்களில் திட்டமிட்டு ஊர்வலமாக சென்று துணைநிலை ஆளுநர் மாளிகையை தாக்குகின்ற விதத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் செயல்பாடு அமைந்திருந்தது என குற்றம் சாட்டிய அவர், ஒரு சிலர் ஆளுநர் மாளிகை வாயில் வரை சென்றிருக்கிறார்கள் என்றும், அப்போது கையில் ஏதாவது பொருள் இருந்தால் தூக்கி கூட வீசியிருப்பார்கள் என்றார். ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததால் தான் ஆளுநர் மாளிகையை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டதாகவும், அதை அகற்ற வேண்டுமென்று எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் குரல் கொடுத்து அகற்றினார்களோ இப்போது அவர்களே துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியுள்ளனர் என்றார். தற்போதுள்ள சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகை தடுப்புகளில் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதிமுகவின் கருத்து என்றும் அன்பழகன் தெரிவித்தார். மெத்து ஆயில், ஹெராயின், பிரவுன் சுகர் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக ரெஸ்டோபார்கள், கல்லூரிகள், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமை தத்துவ மையம் சார்பாக மிதிவண்டி பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பெண்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இவ்வாண்டு புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மகளிர் தின விழா கொண்டாடப்படாமல் பல்வேறு இடங்களில் ரத்து செய்யப்பட்டது. இதனை அடுத்து மகளிர் தினத்தையொட்டி இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமை தத்துவ மையம் சார்பாக கடற்கரை சாலையில் பெண்கள் மீதான முதலீடு முன்னேற்றத்தை துரிதப்படுத்துங்கள் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி காந்தி சிலை அருகே சென்று தொடங்கியது. நகரின் முக்கிய சாலைகளான வானரப்பேட்டை, முதலியார்பேட்டை, மரப்பாலம் பல்வேறு இடங்களில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் ரத்னா சிங் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மையத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
spread the message about the rights of a woman to the let your daughter should not suffer now. Let you know that where you have to say no. Now this. சிறுமி படுகொலையை கண்டித்து இளைஞர் மாணவர்கள் சங்கத்தினர் ஊர்வலம். ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருடன் மோதல், தள்ளுமுள்ளு, சட்டமன்றம் அருகே பதற்றம். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு பலியானார். கஞ்சா போதையில் நடந்த இந்த சம்பவத்தை அரசியல் கட்சிகள், பல்வேறு சமூக நல அமைப்புகள் கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் இந்தியா கூட்டணி கட்சிகள், அதிமுக, சமூக பொதுநல அமைப்புகள் சார்பில் பந்த் போராட்டம் நடத்தப்பட்டது. பந்த் போராட்டத்தால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரியின் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் இளைஞர்கள் மாணவர்களின் கூட்டியக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தனர். இதற்காக அண்ணா சிலை அருகே மாணவர்கள், இளைஞர்கள் திரண்டனர். அங்கிருந்து ஊர்வலமாக சட்டசபை நோக்கி வந்தனர். நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக ஜென்மராகினி கோவில் எதிரே வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இளைஞர்களும் மாணவர்களும் தடுப்பு கட்டைகளின் மீது ஏறி குதித்து சட்டசபை நோக்கி முன்னேற முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை முன்னேற விடாமல் தடுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இளைஞர்கள், மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, இளைஞர் பெருமன்றம் எழிலன், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆனந்த், இந்திய மாணவர் சங்கம் பிரவீன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் முரளி, இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி மற்றும் இளைஞர் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள், பல்வேறு கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் போராட்டத்தையொட்டி ஊர்வலம் வந்த வழி நெடுகிலும் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். ஊர்வலத்திலும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்தனர். மேலும் மாணவர்கள் வேறு சாலைகளில் செல்வதை தடுக்கும் வகையில் வரும் வழியில் குறுக்கு சாலைகளில் தடுப்பு கட்டைகள் வைத்து தடுத்திருந்தனர். மேலும் சட்டசபை, ஆளுநர் மாளிகையை சுற்றிலும் தடுப்பு கட்டைகள் அமைத்து பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. பதில் கேட்டு போராட்டம். படுகொலை செய்யப்பட்ட படுகொலை முதல்வரே, மாற்றிய முதல்வரே, தம்பி ஓரமா, தம்பி ஓரமாவா. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் அங்காளம்மன் கோவிலில் 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவையொட்டி கணபதி ஹோமத்துடன் கொடியேற்று விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி, வழி மாரியம்மன், அங்காளம்மன் கோவிலில் 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல், சக்தி கரகம் புறப்பாடுடன் துவங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த மயான கொள்ளை விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனத்தில் திரு வீதி உலா நடைபெற உள்ளது. அதில் அம்மன் பவள தேரில் வீதி உலா, யாழி வாகனத்தில் அம்பாள் வீதி உலா, அன்ன வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திரு வீதி உலா நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான மயான கொள்ளை விழா மார்ச் 15ஆம் தேதி சிம்ம வாகனத்தில் ஊர்வலம் நடைபெற்று வம்பாக்கீரப்பாளையம் சன்னியாசி தோப்பில் வல்லாள மகாராஜா கதை வர்ணித்து மயான கொள்ளை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி தெப்பல் உற்சவத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மீனவ கிராம ஆலய கமிட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய அர்ச்சகர் சிவக்குமார், குருக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள புட்லாயம்மன் ஆலயத்தில் விடிய நடைபெற்ற மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குருலிங்கேஸ்வரருக்கு 6ஆம் ஆண்டாக மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதனையொட்டி குரு லிங்கேஸ்வரருக்கு முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜையும் விடிய விடிய நடைபெற்றது. தொடர்ந்து குரு லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர், நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், ஆலய அர்ச்சகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆரோவில்லில் மகா சிவராத்திரி மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் பங்கேற்பு. மகா சிவராத்திரி மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனமாடினர். குறிப்பாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் பாடல்களுக்கு 50க்கும் மேற்பட்டோர் ஒரே மேடையில் நடனமாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆரோவில் வாசிகள் மற்றும் வெளிநாட்டினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். பரதநாட்டிய குரு ராஜேஸ்வரி சதாசிவம் தலைமையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை தொகுதியில் தரமான தார் சாலை அமைக்காததை கண்டித்து முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் தரமற்ற தார் சாலை அமைக்கும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் வேல்ராம்பட்டு ஏரியின் நடுவே கழிவுநீர் கால்வாய் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அனுமதி அளித்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் தொகுதி முழுவதும் தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தபால் நிலையம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி தலைமை தாங்க செயலாளர் கணேசன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் மற்றும் தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க துணைத் தலைவர் இளவரசன், செயலாளர் சங்கர் நாகப்பன், பொருளாளர் பாஸ்கரன் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். வியாபாரிக்கு துணை போகாதே, வியாபாரிக்கு துணை போகாதே, கெடுக்காதே, கெடுக்காதே, காவல்துறையை கண்டிக்கின்றோம். கஞ்சா வியாபாரிக்கு துணை போகாதே, கண்டிக்கின்றோம், கிடையாது. இது யாருத்தரமாக சொல்ற என்னுடைய சகோதரருக்கு அளவு கிடையாது. அப்ப அப்புறமேட்டு நாங்க போறோம். அப்ப விவேகானந்தர் இடம் விட்டாப்புல இப்ப மார்க்கெட் வசதி தெரியல. அங்க காய்கறி விற்பதுக்கு மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. பெண்கள் வீட்டுல எல்லா வீட்லயும் பாத்ரூம் தான், மாட்டு கட்டு கிடையாது. ஒரு அர்ஜென்ட் வந்து எங்க போவாங்க பெண்கள்? ஒதுங்குவாங்க. அதுக்கு முன்னாடி தோப்பு தோற வந்து ஒதுங்கினாங்க. இன்னைக்கு எங்க போய் ஒதுவாங்க? அதை எதனா கட்டினீங்களா? அது கட்டாது. விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் சார்பில் சிறுமி ஆர்த்தி படுகொலையை கண்டித்து இந்திரா காந்தி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் புதுச்சேரி மாநில தலைவி ரெஹானா பேகம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் நர்கீஸ் பானு தொகுப்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் நிர்வாகிகள், மாநில பொதுச் செயலாளர் சப்ருனிஷா தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் அனிஃபா, மாநில பொருளாளர் ரஃபீக் மன்சூர், வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா ஹுசேன், செயலாளர் சாகுல் அமீது, கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூசா சாஹிப், மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக், எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். நடுங்குது, நடுங்குது. உள்துறை வேடிக்கை பார்க்குது, உள்துறை வேடிக்கை பார்க்குது. மக்களுக்கு தெரியுது, உள்துறைக்கு தெரியல. வில்லியனூர் அம்மா நகரில் காவல்துறையின் ரோந்து பணியின் போது கஞ்சா விற்ற 2 வாலிபர்கள் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை அம்மா நகரில் 1/2 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்ட 2 வாலிபர்களை அதிரடியாக வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுமி ஆர்த்தி கொலைக்கு காரணமாக இருந்தது கஞ்சா குற்றவாளிகள். மேலும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய பயிற்சி காவல் கண்காணிப்பாளர் வைபவ் மீனா தீவிர ரோந்து பணியை முடுக்கிவிட்டதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். மேலும் ரோந்து பணியின் போது வில்லியனூர் பகுதி, கோபாலன் கடை, அம்மா நகர் பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தனர்.
காவலர்களை பார்த்து ஓட்டம் பிடித்த 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது 2 வாலிபர்களும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்கிற அப்பாச்சி பிரகாஷ், அம்மா நகரை சேர்ந்த 18 வயதான பாலாஜி என்கிற தயாநிதி, பிச்சவீரான்பேட் பகுதியை சேர்ந்த சிறார் உட்பட 3 பேரை அதிரடியாக கைது செய்து விசாரித்த போது அவர்களிடமிருந்து 1/2 கிலோ கஞ்சா மற்றும் 115 கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்ட கிரைம் தலைமை காவலர்கள் எழில்ராஜ், செந்தில்குமார், ஐயனார், ஜெயவர்தனன் ஆகியோர் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆலயத்தில் சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிவபெருமானுக்கு முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையொட்டி சிவபெருமானுக்கு முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் அடுத்த முன்னூர் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. தென் திருக்கைலாயம் என்றும் தாருகாவனம் என்றும் நான்மறைகள் போற்றும் ராஜநாராயண சதுர்வேதி மங்கலம் என்றும் அழைக்கப்பட்ட மரக்காணம் அடுத்த முன்னூர் கிராமத்தின் சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன் தம் தேவியுடன் தரிசனம் தந்த அருட்கோலத்தில் திருக்காட்சி தரும் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பகவத் அனுச்சை, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு அபிஷேகம், மகா தீபாராதனை, தரிசனம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் முதல் கால மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணி அளவில், அதிகாலை 2 மணி அளவில் 3ஆம் கால அபிஷேகம், 4 மணி அளவில் 4ஆம் கால அபிஷேகம், மகா தீபாராதனை, சண்டிகேஸ்வரர் தரிசனம், சுவாமி உட்புறப்பாடு, அன்னதானம் ஆகியவையும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், ஆலய அர்ச்சகர், சரவண குருக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் ஆகியோர் செய்திருந்தனர். ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடினார். இதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை தாங்கி பொன்னாடை போர்த்தி பாஜக தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக பொறுப்பாளர் சாய் தியாகராஜன், மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி பொதுச் செயலாளர்கள், தொகுதி நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், கேந்திரம், ஓபிசி அணியினர், எஸ்சி அணியினர், மகளிர் அணியினர், விவசாய அணியினர், இளைஞரணி மற்றும் கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தியும் ஆளுயர மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் இனிப்பு வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் ஹரிஹரன் தலைமையில் நண்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வெயிட் பண்ணுங்க. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற மாசி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மாசி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தர்பாரணேஸ்வரர் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சமேத ஸ்ரீ பிரணாம்பிகை அம்பாள் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக இரவு மகா சிவராத்திரியை முன்னிட்டு மூலவருக்கு 4 கால சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தங்க ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரணாம்பிகை அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு கோபுர தரிசனம் அளித்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி ஆசிரியராக மாறிய காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் மிகவும் பின்தங்கி இருந்தது. இதனால் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை விகிதமும் குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் அரசு பள்ளியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனுக்கு பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்தது. இந்த நிலையில் காரைக்கால் மேடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு கணக்கு பாடம் நடத்தி அசத்தியுள்ளார். மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் பாடம் நடத்தியதுடன் மாணவர்களிடத்தில் இணக்கமாக பேசி பாடத்தை புரிந்து கொள்ள செய்ததுடன் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் பள்ளி ஆசிரியராக மாறி மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பாடம் நடத்திய சம்பவம் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மதிஸ்ரீ நல்ல படிக்க சொல்லு இது ரிப்பீட் ஆகும். ரிப்பீட்ல திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு பாட்டை மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. என்ன சார் 1 2 3 4 5 6 தான் வந்திருக்கு. 6 இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை டைம் வந்திருக்கு? 7 இன்டா எத்தனை டைம் வந்திருக்கு? ஆண்டிப்பட்டி அருகே கதிர் நரசிங்கபுரம் அன்னை மகாலட்சுமி கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெண்களை சாட்டையால் அடித்து வினோத வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அன்னை மகாலட்சுமி கோவிலில் மாசி மாத திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பூசாரியின் கையால் பெண்கள் சவுக்கடி வாங்கும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. அதன்படி தங்களது குடும்ப கஷ்டங்கள் நீங்கவும் நினைத்தது நிறைவேறவும் வேண்டிய வரம் கிடைக்கவும் 3 வாரங்கள் விரதம் இருந்த இளம் மற்றும் சுமங்கலி பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோவிலின் முன்பாக வரிசையாக நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவராக பூசாரியின் கையில் இருந்த சாட்டையால் அருள் இறங்கி சாட்டையடி பெற்றுக் கொண்டனர். இது இந்த கிராமத்தில் பரம்பரையாக தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வு என்றும் நினைப்பதை வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து இவ்வாறு சாட்டையடி வாங்கும் பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறி வருவதாகவும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் இந்த கிராம மக்கள். முன்னதாக கோவிலில் இருந்து பூசாரி உட்பட பக்தர்கள் ஊர்வலமாக சென்று விநாயகர் கோவிலில் வழிபட்டு அங்கிருந்து பூசாரி ஆணி செருப்பு அணிந்து வந்து கோவிலை அடைந்த பின்பு அன்னை மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு இரவில் பெண்கள் சாட்டையடி வாங்கும் இந்த வினோத நிகழ்வு நடைபெற்றது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா அரசடி கிராமத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை மயிலை ஒன்றியம் மேகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட அரசடி கிராமத்தில் சர்வதேச மகளிர் தின விழா மூங்கில் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மூங்கில் அறக்கட்டளையின் இயக்குனர் ரமணி வேலுச்சாமி,
பெண்களை வரவேற்று வாழ்த்து தெரிவித்து தலைமையேற்று நடத்தினார். இவ்விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி வீரனன், மேகமலை பஞ்சாயத்து வனக்குழு தலைவர் செந்தில், அரசடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன், கிராம தலைவர் சப்பானி முத்து, கிராம பொறுப்பாளர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பொறுப்பேற்று தலைமை தாங்கினர். பின்னர் பார்வையாளர்களாக பொதுமக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர் என்ற முறையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி வீரன் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மகளிர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று மூங்கில் அறக்கட்டளையின் செயலாளர் வேலுச்சாமி வரவேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மகளிர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினர். சர்வதேச மகளிர் தின விழாவில் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தொடக்கத்தில் பொதுமக்கள் மத்தியில் மகளிர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் வைக்கப்பட்டன. இசை நாற்காலி, லெமன் ஸ்பூன், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், வட்டத்துக்குள் உள்ளே வெளியே ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இவ்விழாவை காண வந்த மகளிருக்கான அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற சியாம் ராஜேஸ்வரி சுந்தர் மூங்கில் அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 1000க்கான காசோலை வழங்கப்பட்டது. விழாவில் பரிசுகளை வாங்கி வீரன் முன்னாள் மேகமலை ஊராட்சி மன்ற தலைவரும் செந்தில் மேகமலை ஊராட்சி வனக்குழு தலைவர் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன், மூங்கில் அறக்கட்டளையின் இயக்குனர் ரமணி வேலுச்சாமி தலைமையிலும் கிராம தலைவர் சப்பானி முத்து தலைமையிலும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது. விழாவில் இறுதியில் மூங்கில் அறக்கட்டளையின் செயலர் வேலுச்சாமி விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். திருவள்ளி தொடங்குவதற்கு மூங்கில் அறக்கட்டளையின் சார்பாக போட்டியை பார்த்ததுக்கு நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும், முன்னேற்றத்தை விரைவுபடுத்துங்கள் அந்த நோக்கத்தோடு விருத்தாச்சலத்தில் விருத்திகிரீஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு புகழ்பெற்ற கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருதாம்பிகை பாலம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் குரு விகிதா பானு குருபாபுவின் மாஸ்டர் அகாடமி பல்கலைக்கழக பயிற்சி மைய மாணவிகள் வழங்கும் பரதநாட்டிய சலங்கை பூஜை மற்றும் நாட்டியாஞ்சலி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆடல் வல்லான் சன்னதியில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் சிவன், பார்வதி, அர்த்தநாரீஸ்வரர், விநாயகர், முருகர் உள்ளிட்ட பக்தி பாடல்களும் சினிமா பாடல்களும் மாணவிகள் நயமாடியது பக்தர்களை உற்சாகப்படுத்தியது. பின்னர் நாட்டியாஞ்சலி விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். மாஸ்டர் அகாடமியில் 7 வருடமாக நடன பயிற்சி பெற்று வருகிறேன். இன்று மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சலியில் பாடுவதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்த நாட்டியாஞ்சலியில் விருத்தாச்சலம் மாஸ்டர் அகாடமி மாணவிகள் வெகு சிறப்பாக நாட்டியம் ஆடி சிவனுக்கு நாட்டியாஞ்சலியை செலுத்துகின்றனர். விருத்தாச்சலம் மாஸ்டர் அகாடமி ஒரு மாணவி கடந்த 3 வருடமாக பரதக்கலையை கற்றுக்கொண்டு வருகிறேன். மகாசிவராத்திரி அன்று நான் நாட்டியாஞ்சலி செய்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மாஸ்டருக்கும் மேமுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர் மகாசிவராத்திரியில் 7 வருடமாக நடன பயிற்சி பெற்று வருகிறேன். இன்று
விருத்தாச்சலம் கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உலக மகளிர் தின நாளை முன்னிட்டு கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் தலைமையேற்று விருத்தாச்சலம் கோட்டத்தில் பணிபுரியும் அனைத்து மகளிர் காவலர்களையும் வாழ்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மற்றும் இன்வென்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் விஜயகுமாரி ஆகியோர் உலக மகளிர் தினம் உருவாக காரணமாக இருந்த மேடம் கிளாரா பெண்களுக்கான ஊதிய உயர்வையும் உழைக்கும் நேர குறைவையும் வலியுறுத்தி போராட்டம் நடத்திய இந்த நாள்தான் மகளிர் தின விழா எனவும், அனைத்து துறைகளிலும் பெண்கள் உள்ளனர், அந்த பெண்களுக்கு பின்னால் ஆண்கள் உள்ளனர், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை எனவும் உரையாற்றினர். பின்னர் பெண் காவலர்களுக்கு இடையே தலையில் கப்பை வைத்து கீழே விழாமல் நடனமாடும் போட்டி, பலூனை வாயால் ஊதி கப்பை எடுத்து செல்லும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் மகளிர் தினத்தை கொண்டாடினர். நடந்து வந்தான் என்றான் பாரதி. அதற்கேற்ற மாதிரிதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நான் இவர்களோட பள்ளிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்தார்கள். அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் மலைக்கோவில் சார்பாக மகா சிவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்றது. அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் மலைக்கோவில் சார்பாக மகா சிவராத்திரி விழா கிராமிய இசைக்கலைஞர்கள் இசை நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரை இசை பின்னணி பாடகர் வேல்முருகன் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி கூடியிருந்த பக்தர்களை பரவசப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி பிரமுகர் செந்திலின் வீடு எரிந்து விபத்து ஏற்பட்டதால் அவரின் குடும்பத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆறுதல் கூறி நிதி வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பிரமுகர் செந்திலின் வீடு எரிந்து விபத்து நேரிட்டதால் அவர்களின் குடும்பத்திற்கு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் ரவிவர்மன், செட்டிக்குப்பம் கவுன்சிலர் ரவிச்சந்திரன், கீழ்பேட்டை தலைவர் துரைராஜ் மற்றும் வடகரகம் தன்ராஜ் ஆகியோர் நேரில் சென்று அவருக்கு ஆறுதல் கூறி 10,000 ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் செந்தில் அவர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பிரமுகர்கள் உடனிருந்தனர். ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவில் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் உள்ளிட்ட 6 வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலுமிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற 18 சித்தர்கள், 30 முக்கோடி தேவர்கள், 40 எண்ணாயிரம் 1000 நிஷபர்கள் தவம் புரிந்த சுருளி மலையில் தன்னை பெற்ற தாய்க்கு 85 உயர உலக அதிசயம் நிகழ்த்திய மகனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றனர். சுருளியில் சக்திமிகு அன்னை ஸ்ரீ ஜெயமீனா திருக்கோவிலில் என்ற பெயரில் சுருளிப்பட்டி சேர்ந்த ஜெயராஜ் என்பவரது மகன் டாக்டர் ஜெகந்த் சொந்த முயற்சியில் 85 அடி கோவில் மற்றும் சிலை நிறுவப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால விநாயகர், குருக்கள் ராமமூர்த்தி ஐயர் கலந்து கொண்டு கணபதி ஹோமம், சுதர்சனன் ஹோமம், தன்வந்திரி நாராயண ஹோமம், ஆயுஷ் ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் அங்கு நிறுவப்பட்டுள்ள சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அழைத்தால் வருவேன், அனைத்ததும் தருவேன் என்ற வாசகத்தில் பண்ணைபுரத்தை சேர்ந்தவர் அன்னை ஸ்ரீ ஜெயமீனா ஒரு வயதில் தன் தாயை இழந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மனை தன் தாயாக நினைத்து பயணித்தவர். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தாயும் தெய்வமே. அந்த வகையில்
தன் மகன் ஜெகந்த், அதனைத் தொடர்ந்து ஷாஜஹானை மிஞ்சிய அவரது கணவர் ஜெயராஜ், மாமியாரை மிஞ்சிய மருமகள் டாக்டர் மகாலட்சுமியும் சேர்ந்து 85 அடி உயரத்தில் கோவில் நிறுவப்பட்டு திறப்பு விழா நடத்திய சம்பவம் காண்போரை நெகிழ செய்தது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தன் தாயின் சிலையை திறந்து வைத்ததுடன் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி தன் தாயின் உடைநோக்கம் உதவும் உள்ளமே, எங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்தளவில் எங்களது குடும்பம் உதவி செய்து வரும் என்று கூறினார். இந்த விழாவில் குடும்பத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஜெயமீனா அன்னை திருக்கோவிலில் வளாகத்தில் விநாயகர் 101 படியேறி சென்று சிவன் வழிபாடு செய்யும் விதத்தில் வெங்கடாஜலபதி, மகாலட்சுமி, முருகன், நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பொதுமக்கள் அனைவரும் மனம் விட்டு வணங்கி என்னை அழைத்தால் வருவேன், அனைத்தும் தருவேன் என்ற வாசகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நோக்கத்துடன் குடும்பத்தாரர்கள் சார்பில் கேட்டுக் கொண்டுள்ளனர். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைகளோட கேன்சர் வந்து ஒரு 80% வந்து நமக்கு குணப்படுத்த முடியும். 80% குழந்தைகளுக்கு. இப்போ வயசானவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா புதுச்சேரி அரசு கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக ஆத்ம திட்டத்தின் மூலம் நெற்பயிரில் ட்ரோன் மூலம் யூரியா தெளிப்பது பற்றிய செயல் விளக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக ஆத்ம திட்டத்தின் மூலம் நெற்பயிரில் ட்ரோன் மூலம் யூரியா தெளிப்பது பற்றிய செயல் விளக்கம் நடைபெற்றது. இந்த செயல் விளக்க நிகழ்ச்சி சந்தியாபாளையத்தில் உள்ள விவசாயிகள் நிலத்தில் சுமார் 35 ஏக்கர் தெளிக்கப்பட்டது. இந்த செயல் விளக்கத்திற்கு வேளாண் அலுவலர் திரு தினகரன் தலைமை தாங்கினார். கால்நடை மருத்துவர் செல்வ முத்தவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த செயல் விளக்கத்தை காண்பதற்காக மணக்குளை விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரியில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு செயல் விளக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு பயன்பெற்றனர். முன்னதாக உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் இந்த செயல் விளக்கத்தை பற்றி விவசாயிகள் கூறுகையில், தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் விவசாய கூலி தொழிலாளர்கள் யாரும் வர இயலாத காரணத்தால் விவசாய தொழில் பாதிக்கப்படுகிறது. அதனால் இந்த ஆளில்லா விமானம் மூலம் யூரியா தெளிப்பது மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்பதை தெரிவித்தனர். தட்டு வந்து அந்த பார்டர் ஏரியாஸ்ல வந்து போட்டோகிராஃபர் எங்களை நவரு சொல்லக்கூடாது, நீ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்க. தண்ணி ஒரு 10 ரூபாய் இங்கே போகணும், இங்கே வந்து காட்டில் தந்துக்கலாம். இது கொடுக்குறாங்க. யாரெல்லாம் லைக் இன்ட்ரெஸ்டட் உமன் ஃபார்மர் அண்டு மற்றவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களே யங் ஃபார்மர்ஸ் கொடுத்து இதை வந்து கேமரா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை. குறிஞ்சி நகர் பகுதியில் ஹைமாஸ் விளக்கு அமைக்கும் பணி. சிறுமி படுகொலையை கண்டித்து இளைஞர் மாணவர் அமைப்புகள் போராட்டம். காவல்துறையினருடன் மோதல், தள்ளுமுள்ளு. மாணவர்களுக்கு கஞ்சா விற்க முயற்சி. சிறுவன் உட்பட 3 பேர் கைது. துணைநிலை ஆளுநர் உயிருக்கு ஆபத்து. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.